இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விகடன் விவகாரத்தில் ஊடகங்களின் கருத்து சுதந்திரத்தை மத்திய அரசு நசுக்குவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னை அண்ணா சாலையில் உரிமைக்குரல் எழுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜய் விவரங்களை வழங்கலாம். ஊடகங்களில் கருத்து சுதந்திரத்தை நசுக்கும் மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் தந்தை பெரியார்களுக்கு மாலை அணிவித்து உரிமை குரல் எழுப்பியும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் போராட்டம் என்பது சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய சிம்சன் எதிரில் நடைபெற்றது. இதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னை மாவட்ட செயலாளர் செல்வா தலைமையில 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி உரிமை குரல் எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தை நடத்துவதற்கு எதற்கு நாங்கள் அனுமதி வாங்க வேண்டும், ஒரு தனி மனித சுதந்திரத்திற்கு அனுமதி இல்லையா என்று அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கண்டன கோஷத்தில் பிரதமர் மோடியின் படத்தை, அதாவது பிரதமர் மோடிக்கு கண்ணில் கட்டி வாரக்கூடிய படத்தை காண்பித்தும் தொடர்ந்து ஊடக சுதந்திரத்தை எதிர்க்கும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். விவரங்களுக்கு நன்றி அஜய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.